தூய்மை பணிகள் தனியார் மயமாவதை அரசு தடுக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூறியுள்ளதற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை அவர்கள் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். அந்த 2 மண்டலங்களிலும் மொத்தம் 1953 பேர் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றுகிறார்கள். 4500 பேரை வெளியிலிருந்து எடுக்க முயற்சிக்கிறார்கள். இந்த 1953 பேரையும் அப்படியே பணியில் அனுமதித்துவிட்டு எஞ்சிய தூய்மை பணியாளர்களை வேண்டுமானால் அவர்கள் விரும்புகிற தனியார் நிறுவனத்தின் மூலம் நியமனம் செய்து கொள்ளட்டும் என்று கூறியிருந்தார்கள். இதனை நான் முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதோடு மட்டுமில்லாமல் அடுத்த நாள் நான் பெரம்பலூரிலே சின்னம்மாவின் உடல்நலத்தை விசாரிப்பதற்காக அவர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இருந்த என்னை சந்திப்பதற்காக, என்னுடைய தாயாரை சந்திப்பதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே KN நேரு அவர்கள் வந்தார். அப்போதும் இந்த கோரிக்கையை நான் அவரிடத்தில் நினைவூட்டினேன். நீங்கள் அந்த 1953 பேரையும் அப்படியே NULM என்கிற ஸ்கீம் அடிப்படையிலே பணியில் எடுத்துக்கொண்டு பணி செய்ய அனுமதித்து தேவைப்பட்டால் கூடுதலான தூய்மை பணியாளர்களை அவுட் சோர்சிங் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினேன். இது பாலிசி சம்பந்தமான ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள். ஆகவே பணி நிரந்தரம் செய்வது என்பது கடினமான ஒரு செயல். மற்றபடி அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் என்று அமைச்சர் அவர்கள் என்னிடத்திலே விளக்கம் சொன்னார். தொடர்ந்து அமைச்சர்கள் நேரு அவர்களோடும் திரு சேகர்பாபு அவர்களோடும் நான் பெரம்பலூரிலே இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும், அவர்களின் கோரிக்கையை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும், தனியார் மயப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். நேற்று நள்ளிரவு 11 மணி வரையிலும் கூட அவரோடு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தமிழக மக்கள் அதில் ஏமாற மாட்டார்கள் என்பது எனது கருத்து. தூய்மை பணியாளர்களை தனியார் மயம் ஆக்கக்கூடாதுன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் சொல்றாரு, நான் கேட்கிறேன், இந்த திருமாவளவன் தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையில் கருணையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியே வர தயார் என்று சொல்ல முடியுமா? இங்க வெளியே கூட்டணி இப்படி தூய்மை பணியாளர்களுக்கு பேசிட்டு அங்கே அறிவாலயத்துக்குள்ள போட்ட உடனே கும்பிடு போட்டு பிஜேபி வந்துடக்கூடாது, அதனால நாங்க எல்லாம் உங்களுக்கு கும்பிடு போட்டுட்டு இருப்போம்னு சொன்னா அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட அந்த வேங்கை வயல்ல இன்னும் நமக்கு தீர்வு கிடைக்கல. திருமாவளவனும் சரி, கம்யூனிஸ்ட்கள் என்ன சொல்றாங்க? இந்த தனியார் மயமாக்கத்திற்கு கம்யூனிஸ்ட்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆக கம்யூனிஸ்டும் சரி, திருமாவளவனும் சரி வெளியே வாய் பேசுறாங்க, உள்ள போய் அடங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு உண்மையிலேயே தூய்மை பணியாளர்கள் மீது அக்கறை இருக்கிறது என்றால் கம்யூனிஸ்டுகளையும் திருமாவளவனையும் நான் சொல்றேன், நீங்கள் கருணையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வருவோம் சொல்லுங்க. அப்ப அந்த தலைவர்களை மக்கள் நம்புவார்கள்.